எளிமையாக தவிர வேறு எப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. கம்யூனிஸ்ட் அதுவும் ஒரு கம்யூனிஸ்டாக இருந்தவர், வாழ்நாள் முழுக்க கம்யூனிஸ்டாக இருந்தவர், எளிமையாக தானே இருக்க முடியும். கம்யூனிஸ்டுகளுக்குள்ள ஆடம்பரமானவர்கள் எளிமையானவர்கள் ரெண்டு வகையாக இருக்காங்க. காமராசருடைய எளிமை என்பதற்கே நிறைய விலை கொடுத்து எளிமையாக, நான் சொல்ல புரியுதா தெரியல, அது ஒரு காஸ்ட்லி சிம்பிளிசிட்டி, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சிம்பிளிசிட்டி. ஏன்னா எளிமைக்கே செலவு பண்ண வேண்டியதாக இருக்கு. எளிமையை காப்பாற்றுறதுக்கே நிறைய செலவு பண்ணும். அந்த கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் பண்ணையார்களாகவோ பஸ் அதிபர்களாகவோ இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒன்றும் எளிமையானவர்கள்லாம் இல்லை. இவருடைய எளிமையை அவங்க பாதுகாத்தாங்க, அவ்வளோதான். இவர் எளிமையாக இருக்கிறதுக்கு அவங்க செலவு பண்ணாங்க. அவரோடு சமமாக உரையாடுகிற வாய்ப்பு கிடைத்தது என்பது எனக்கெல்லாம் பெருமையாக நான் நினைக்கிறேன். ரொம்ப மிக நீண்ட காலம் பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏன் இல்லைன்னா, நான் 85ஆம் ஆண்டு வரைக்கும் நான் சிறையில், நான் வந்து 70லேருந்து 85 வரைக்கும் சிறையில். அந்த காலத்தில் நமக்கு அவரோட நேரடியாக பழகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவருக்கு தெரியும். எங்கள் இயக்கத்துலலாம் ஒரு RNKன்னு சொல்லுவோம். நான் சிறையில் இருக்கிற காலத்தில் தாஸ் கேபிட்டல் மொழிபெயர்க்கிற காரணத்தினால இதை வெளியிடுகிற பொறுப்பை மாஸ்கோ ப்ரோக்ரஸ் பப்ளிஷர்ஸ் முன்னேற்ற பதிப்பை ஏற்றிருந்தாங்க. முன்னேற்ற பதிப்பகத்துக்கு ஒரு கிளை போல இங்கே செயல்படக்கூடியவர்கள் NCBH CPIனுடைய பொறுப்பு இருந்துச்சு. நான் வந்து அந்த நேரம் நான் CPM சிறையில் போகும்போது MLA இருந்தேன். அப்புறம் CPM கட்சியில் இருந்தேன். இல்லை காவல் நிலைய கொடுமைகளுக்கு எதிராக மனித உரிமைகளுக்காக சரி நாட்குறிப்பை எடுத்து பார்த்துட்டு இந்த நேரம் நாள் சரியாக இருந்தால் நான் வந்துடுறேன். எல்லாருக்கும் ஆளாக வந்திருப்பேன். எதுக்கு தோழர் நீங்கள் இப்பயே வந்துட்டீங்கன்னா, நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் தாமதமாக வர்றதுக்காக நான் எதுக்கு தாமதமாக வரணும் என்று உரிய நேரத்துக்கு வந்துருப்பாரு. நாங்கள் ஒரு முறை காவல்துறையிலேருந்து தப்புவதற்கு முயன்று பிடிபட்டோம். அப்போ கொண்டாந்து வச்சு இந்த சிகார் லைட்டை பற்ற வச்சு ஒரு மீசையை பற்ற வைப்பான். அது ஒரு சித்திரவதை முறை. என்னடா மீசை வச்சிருக்க, பெரிய மீசை அப்படின்னு. அவனுக்கு வந்து ஒன்று அது சித்திரவதை, இன்னொன்று வந்து அவனுக்கு அது ஆத்திரம் இருக்கும். அதில் போலீஸ் மீசையெல்லாம் நீ எப்படி வச்சுருக்க, என்ன மிலிட்ரி மீசை. அந்த சமூக சூழல் தானே அவரை கம்யூனிஸ்டாக மாற்றியது. ஒடுக்குமுறை இருக்கும் போதெல்லாம் விடுதலைக்கான தேவை இருக்கும். விடுதலைக்கான தேவை சமூகத்திற்கும் போதெல்லாம் விடுதலைக்காக போராடக்கூடியவர்கள் உருவாகி கொண்டே இருப்பார். நடுத்தர வயதினராக இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் செவிக்கு எட்டாமல் இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக முன்னுக்கு வருவார்கள். அப்போ நமக்கு தெரியும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்கள். வணக்கம். நேற்று நல்லக்கண்ணு அவர்கள், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவராக பார்க்கக்கூடிய நல்லக்கண்ணு அவர்கள் தன்னுடைய 101வது வயதில் காலமாகியிருக்கிறாரு. கக்கன் காமராசருக்கு அடுத்து சமகாலத்தில் ஒரு எளிமையான தலைவராக பார்க்கப்படுவது அவர் தான். அவருடைய அரசியல் பயணம் எதிலிருந்து தொடங்குச்சு, எப்படி தொடங்குச்சையும்? இப்போ அவர் ஒரு எளிமையான வாழ்க்கை, எளிமையாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறதை அவரை பற்றி ஒரு சிறப்பாக ஊடகங்கள் மற்றவர்கள்லாம் கருதுகிறாங்க. ஏன்னா அப்படி இல்லை. எளிமையாக தவிர வேறு எப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. கம்யூனிஸ்ட் அதுவும் ஒரு கம்யூனிஸ்டாக இருந்தவர், வாழ்நாள் முழுக்க கம்யூனிஸ்டாக இருந்தவர், எளிமையாக தானே இருக்க முடியும். கம்யூனிஸ்டுகளுக்குள்ள ஆடம்பரமானவர்கள் எளிமையானவர்கள்னு ரெண்டு வகையாக இருக்காங்க. ஆடம்பரமானவர் இருந்தால் அவர் எப்படி கம்யூனிஸ்டாக இருக்க முடியும்? இப்போ காமராசர் கக்கனை சொல்கிறீங்கன்னா அவங்க காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவங்க. காமராசருடைய எளிமை என்பதற்கே நிறைய விலை எளிமை. அது நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா தெரியல, அது ஒரு காஸ்ட்லி சிம்பிளிசிட்டி, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சிம்பிளிசிட்டி. ஏன்னா எளிமைக்கே செலவு பண்ண வேண்டியதாக இருக்கு. எளிமையை காப்பாற்றுறதுக்கே நிறைய செலவு பண்ணும். இவருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இவர் எளிமையாக எல்லாரோட பயணம் பண்ணிக்கிட்டு எல்லாரோட வாழ்ந்து கொண்டு மக்களோட கடந்தான் இருக்க முடியும். வேறு விதமாக இருக்க முடியாது.
வேறு எதுவும் இருக்க முடிஞ்சு அவர் அப்படி இருந்தாருன்னா தான் நம்ம சொல்லணும். அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தால் அவர் கம்யூனிஸ்டாக இருக்க முடியாது, அந்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியாகவும் இருக்க முடியாது. கக்கன் எளிமையானவர் தான். ஆனால் அதே நேரத்தில் கக்கனும் காமராஜரும் எந்த வர்க்கத்திற்கு எந்த சமூக பிரிவுக்காக நின்றார்கள் என்று பார்த்தீங்கன்னா, நான் இப்போ காமராஜர் அவருடைய கட்சி பற்றி அவரோடு இருந்த தலைவர்களை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும். அந்த கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் பண்ணையார்களாகவோ பஸ் அதிபர்களாகவோ இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒன்றும் எளிமையானவர்கள்லாம் இல்லை. இவருடைய எளிமையை அவங்க பாதுகாத்தாங்க, அவ்வளோதான். இவர் எளிமையாக இருக்கிறதுக்கு அவங்க செலவு பண்ணாங்க. இவருக்கு அப்படி இல்லை. இவங்க பண்ணையார்களை எதிர்த்து போராடி வளர்ந்த கட்சி, பண்ணை அடிமைத்தனத்துக்கு எதிராக போராடி வளர்ந்த கட்சி, சவுக்கடி சாணிப்பால் கொடுமையை ஒழித்த கட்சி, பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்த கட்சி, கூலிக்காக சங்க உரிமைக்காக போராடிய ஒரு இயக்கம் செவ்வி இயக்கம். இப்போ நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடி நிலத்தை கைப்பற்றியது, நிலக்கிழார்களிடமிருந்து நிலத்தை கைப்பற்றுவதற்காக போராடி இயக்கம். எனவே இயல்பாகவே அவர் எந்த மக்களுக்கு பாடுபட்டாரோ அந்த மக்களில் ஒருவராகத்தான் இருக்க முடியும். மக்களில் ஒருவராக இருந்தார். இதை தனிச்சிறப்பாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படி இருந்தார் அவர். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வாழ்க்கையில் பெரும்பகுதி காலம் போராட்ட காலமாகவே இருந்துச்சு. நீண்ட சிறை தண்டனைகள் அனுபவிச்சிருக்கிறாரு. சதி வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறாரு. காவல் நிலையத்தில் சித்திரவதைகளுக்கு ஆளாகி இருக்கிறாரு. சுதந்திர போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்கிறாரு. சுதந்திரத்துக்கு பிறகு வந்த அரசாங்கத்திலையும் தொடர்ந்து போராடி இருக்கிறார். எனவே ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. வாழ்வது போராடுவதற்காக, போராடுவது வாழ்வதற்காக. இப்போ இந்த போராட்டமே வாழ்க்கையாக இருப்பது கம்யூனிஸ்டுகளுக்கு தான். அப்படி ஒருத்தராக அவர் இருந்தார். அவரோடு பழகுகிற வாய்ப்பு கிடைத்தது, அவரிடமிருந்து கற்றுக்கொள்கிற வாய்ப்பு கிடைத்தது, அவரோடு சமமாக உரையாடுகிற வாய்ப்பு கிடைத்தது என்பது எனக்கெல்லாம் பெருமையாக நான் நினைக்கிறேன். ரொம்ப மிக நீண்ட காலம் பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏன் இல்லைன்னா, நான் 85ஆம் ஆண்டு வரைக்கும் நான் சிறையில் இருந்தேன். ஆமாம், நான் வந்து 70லேருந்து 85 வரைக்கும் சிறையில் இருந்தேன். அந்த காலத்தில் நமக்கு அவரோட நேரடியாக பழகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவருக்கு தெரியும். இப்போ எங்கள் இயக்கத்துலலாம் அவரை ஆர்என்கேன்னு சொல்லுவோம். நல்ல கண்ணுங்கிறது வெளியில் பேச்சுக்கு தான். ஆனால் அவருக்கு அந்த முதல் எழுத்துக்களை வச்சு ஆர் நல்லக்கண்ணுங்கிறத இரா நல்லக்கண்ணு தமிழில், ஆர் நல்லக்கண்ணு ஆர்என்கே. இப்போ பி ராமூர்த்தியை பிஆர், ஏ பாலசுந்தரை ஏபி அப்படின்னு சொல்கிற மாதிரி இவருடைய பேரை வந்து ஆர்என்கே என்று குறிப்பிடுவோம். தோடர் ஆர்என்கே என்று எனக்கு அவர் அறிமுகமானவர். நான் சிறையில் இருக்கிற காலத்தில் தாஸ் கேபிட்டல் மொழிபெயர்க்கிற காரணத்தினால இதை வெளியிடுகிற பொறுப்பை மாஸ்கோ ப்ரோக்ரஸ் பப்ளிஷர்ஸ் முன்னேற்ற பதிப்பை ஏற்றிருந்தாங்க. முன்னேற்ற பதிப்பகத்துக்கு ஒரு கிளை போல இங்கே செயல்படக்கூடியவர்கள் என்சிபிஹெச். என்சிபிஹெச் சிபிஐனுடைய பொறுப்பு இருந்துச்சு. நான் வந்து அந்த நேரம் நான் சிபிஎம் சிறையில் போகும்போது எம்எல்ஏ இருந்தேன், அப்புறம் சிபிஎம் கட்சியில் இருந்தேன். ஆனால் இந்த புத்தக வெளியீட்டினால இவங்களோட எனக்கு நெருக்கமான பழக்கம். சிறையிலேருந்து வெளியில் வந்து அவங்கள தான் போய் பார்த்தேன். இப்போ உள்ளே இருக்கும்போது நம்ம வெளியில் நம்ம யாரை பாதுகாக்கணுமோ அவர்களை பாதுகாக்கிற பொறுப்பை எல்லாம் அவங்க தான் ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. நான் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவங்கிறதுனால என்னிடம் அவருக்கு அதிகமான ஈடுபாடு உண்டு. அவர் ஒரு செயல் வீரர் மட்டுமல்ல, நல்லா சிந்திக்கக்கூடியவர், நிறைய புத்தகங்கள் வாசிக்கக்கூடியவர். அந்த புத்தகங்களை வாசிக்கிறவர்களோடு அதை பற்றி விவாதிப்பார். ஒரு அப் டு டேட்டாக இருக்கிறது மாதிரி, இற்றைக்குரியவராக இருப்பது. என்ன நடந்திருக்குது உலக அரங்கத்தில், நாட்டில் என்ன நடக்குது என்பதை பற்றியெல்லாம் அவர் தெரிந்து வைத்திருப்பார். அவருடைய செய்திகள், அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு ஓரளவுக்கு இருந்த மருத்துவமனையில் போய் நினைவு தவறி படுக்கிற காலத்துக்கு முன்னால் வரைக்கும் அவர் அப்படி தான் இருந்தார். மருத்துவமனையில் கொஞ்சம் உடல் தேரும் போதும் அதே போல தான் அவர் இருந்தார். பார்க்குறவங்க புத்தகங்களை கொண்டே கொடுப்பாங்க, அதை படிப்பார். தன்னுடைய சிந்தனைகளை புதுமையாக்கி கொண்டே இருப்பார். இந்த இளமைங்கிறது எதில் இருக்குது? உடல் முதுமை அடைவதை யாராலையும் தவிர்க்க முடியாது. மூப்பு என்பது ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடியது. அந்த உடல் மூப்படைகிற காலத்திலும் கூட தொடர்ந்து இளமையோடு இருப்பார். நான் அவரோட நிறைய நிகழ்ச்சிகளில் சேர்ந்து கலந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பேச்சை பற்றியெல்லாம் கருத்து சொல்வார். என்னோட மறுக்கணும்னா மறுத்து வாதிடுவார். ஆனால் எல்லோருக்கும் என்ன சொல்லுவார்னா, தியாகு புதுசாக ஒன்று சொல்கிறாரு, அதை நம்ம கருதி பார்க்கணும், பரிசீலிக்கணும், அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரியான ஒரு தன்மை அவர்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா எளிமையை தாண்டி பல குணங்கள் அவர்கிட்ட இருந்துச்சுங்கிறது தான் முக்கியம்.
வேற என்னென்ன போராட்ட களத்துல அவர் இறங்கி வேலை செஞ்சிருக்காரு, முன்னெடுத்திருக்காரு? அவர் நெல்லை மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அந்த பகுதியை சேர்ந்தவர். ரொம்ப சிறப்பாக குறிப்பாக சொல்ல வேணும்னு சொன்னால், பொதுவாக கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு வர்க்க போராட்டங்கிற கண்ணோட்டத்தில் தொழிற்சங்க போராட்டங்கள், தொழிலாளி வர்க்கத்தினுடைய போராட்டங்கள், ஊதிய உயர்வுக்கான போராட்டங்கள், இதில் தான் முனைப்பாக இருந்திருப்பாங்க, நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடி எடுத்திங்கன்னா கிராமப்புறத்தில் விவசாய தொழிலாளர்களை திரட்டுவது அல்லது சிறு விவசாயிகள் அவங்களுக்கான போராட்டங்கள். இப்போ எங்கள் தஞ்சை மாவட்டத்திலலாம் எடுத்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சினா விவசாய தொழிலாளர்களுக்காக போராடுற கட்சி, விவசாயிகளுக்காக போராடுகிற கட்சி. எதில் அவர்களுக்கு அவ்வளவு ஈடுபாடு இருக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சாதி பிரச்சனைகளில் அதிகமாக இருக்காது. அவங்க ஒன்றும் சாதி கருதுகிறவங்கள, சாதி சார்பானவர்களும் அல்ல, அவர்கள் சாதிக்காக வேலை செய்கிறவங்களும் இல்லை. ஆனால் இயல்பாகவே அவங்க அந்த வர்க்க வழியில் அணி திரட்டுவது என்பதைத்தான் முக்கியமாக கருதுவாங்க. சாதி ஒரு மேற்கட்டுமான அமைப்பு, வர்க்க சுரண்டல் ஒழிந்தால் சாதி தானாக ஒழிஞ்சிடும் என்ற கருத்தோடு இருப்பாங்க. அதில் அவர் மாறுபட்டவராக இருந்தார். அவர் சாதி சிக்கலுக்கு தனி முக்கியத்துவம் கொடுத்தார். அவரோடு நான் பேசும்போது பார்த்துருக்கேன். அம்பேத்கருடைய சிந்தனைகள், பணிகளை பற்றி அதிக அக்கறையோடு, அதை அலட்சியப்படுத்தாத ஒரு பார்வையோடு அவர் பேசுவார். மார்க்சிய பார்வையில் அதையும் அணுக வேண்டும் என்று அவர் நினைத்தார். ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, அவருடைய குடும்பத்திலேயே சாதி வெறி காரணமாக ஒருவர் கொலை செய்யப்பட்டார். அவருடைய குடும்பத்தில் அவங்க ஒரு இடைச்சாதியை சேர்ந்தவங்க, ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பும் அல்ல, உயர் சாதியும் அல்ல, ரெண்டுக்கும் நடுப்புற தான். ஆனால் அவருடைய குடும்பத்திலேயே அவருக்கு நெருங்கிய உறவினர் கொல்லப்பட்ட போது கூட அந்த விரோதத்தை அவர் பாராட்டவே இல்லை. அதுக்கு அது என்ன காரணமோ, அதுக்கு வழக்கோ மற்றதோ அது நடக்கட்டும், ஆனால் நான் எல்லா மக்களுக்கும் தான் என்று அந்த மக்கள் பக்கம்தான் அவர் நின்றார். இந்த கொலைக்கு யார் பின்னணியாக இருந்தாங்களோ அந்த மக்கள் பக்கம்தான் அவர் நின்றார். அவர் மனசு அது கொஞ்சம் கூட பாதிக்கலை. அந்த அளவுக்கு தெளிவு அவருக்கு இருந்துச்சு. அதனால் வேண்டி இந்த சாதி சிக்கலை பற்றி இருந்த கவலை. இரண்டாவது அவருடைய சிறந்த விஷயம், அவருடைய தோற்றம் பார்க்குறவங்களுக்கு அவர் ஒரு பெரிய படிப்பாளி, ஒரு இலக்கிய அப்படிலாம் தோணாது. பாமரன் மாதிரி தான், ஒரு பாமரர் போல இருப்பார். ஆனால் உண்மையில் ரொம்ப இலக்கிய படிப்பு நிறைந்த ஒருவர் அவர். நம்ம நாட்டு இலக்கியங்கள், வெளிநாட்டு இலக்கியங்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள் எல்லாமே படிக்கக்கூடியவர். அதை ஒட்டி அவருடைய பேச்சுக்கள் சிலவற்றையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அவரிடம் சில கேள்விகளை எழுப்பியும் நான் பேசியிருக்கிறேன். ருஷி எழுத்தாளர்கள் மற்றவங்களை பற்றியெல்லாம் இதை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பார். சரி. மூன்றாவதாக என்ன நான் குறிப்பிடத்தக்கதாக சொல்கிறேன்னா, இன்னென்ன இடத்துக்கு நான் வருவேன், இன்னென்ன இடத்துக்கு வரமாட்டேன்னு அவர் வேறுபாடு பாராட்டுறதே இல்லை. அவர்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி வள்ளூர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்குறோம், இது கருத்துரிமை தொடர்பாக இல்லை காவல் நிலைய கொடுமைகளுக்கு எதிராக, மனித உரிமைகளுக்காக, சரி நாட்குறிப்பை எடுத்து பார்த்துட்டு இந்த நேரம் நாள் சரியாக இருந்தால் நான் வந்துடுறேன் பார். எல்லாருக்கும் ஆளாக வந்திருப்பார். எதுக்கு தோழர் நீங்கள் இப்பயே வந்துட்டீங்கன்னா, நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் தாமதமாக வர்றதுக்காக நான் எதுக்கு தாமதமாக வரணும் என்று உரிய நேரத்துக்கு வந்துடுவார். ஒரு பெரிய கூட்டம் 500-1000 பேர் திரண்டு வந்தால் தான் அந்த இடத்துல நிற்பாருன்னெல்லாம் இல்லை. 10-20 பேர் சேர்ந்தெல்லாம் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும்போது கூட அதில் ஒருத்தராக அவர் நிற்பார். அதில் முழக்கம் கொடுத்து நிற்பார். 2008-09 காலத்தில் இந்த ஈழத்தில் ராஜபக்ஷ போரை தீவிரப்படுத்தி நடத்தி கொண்டிருந்த நேரத்தில், அதுக்கு கொஞ்ச காலம் முன்னால் வரைக்கும் இந்த ஈழம் அந்த போராட்டத்துக்கு ஒரு ஆதரவான மனநிலை சிபிஐயில் இல்லை. சிபிஎம் சிபிஐ ரெண்டுமே ஈழப் போராட்டத்துக்கு எதிராக தான் நின்னாங்க. இந்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை தான் அவங்க ஆதரிச்சிருந்தாங்க. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஆதரித்தாங்க. இந்திய படை எங்கே போனதை ஆதரித்தாங்க. இதையெல்லாம் எதிர்த்து நாங்கள் அவர்கள்ட்டையெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம். சிபிஐ சிபிஎம் தலைவர்கள்ட்ட, நல்லக்கண் உட்பட எல்லாருக்கிட்டையும் என்ன தோழருது இப்படி பண்ணுறீங்களேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். யோசிப்போன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 2008 அவங்கள்ட்ட ஒரு மாற்றம் வந்துச்சு. 2008 அக்டோபர் 2 தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு தொடர் முழக்க ஆர்ப்பாட்டத்தை அவங்க ஒழுங்கு செஞ்சாங்க. இப்போ அவங்களுடைய அனைத்து இந்திய பொதுச் செயலாளராக இருக்கிற ராசா அதுக்கு வந்திருந்தார்.
இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் அவரையும். நல்லக்கண்ணு இருந்தார். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அதை செஞ்சாங்க. அது மட்டுமல்லாமல் அப்போ செயலாளர் இருந்தவர் தா பாண்டியன். ஆமாம், அவர் அறைக்கு ஆமாம், என்னை வந்து சொல்லி இந்த ஈழம் பற்றிய விளக்கத்தை நீங்கள் பேசணும். தா பாண்டியன் இருக்கும்போது ஒரு கூட்டம், நானும் பேசணும், அவரும் பேசணும். அவர் வரதுக்கு தாமதமாகுது, இல்லை நீங்கள் இப்போ பேச வேணாம், அவர் வரட்டும் பேசுங்க என்று என்னை காக்க வச்சு பேச வச்சாங்க. அதிலிருந்து அதில் ஈடுபாடாக அவங்க வந்தாங்க. ஏன்னா சிபிஐ போன்ற ஒரு கட்சி, இங்கே சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ, உலக அளவில் அறியப்பட்ட ஒரு கட்சி, ஒரு அனைத்து இந்திய கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி சொல்லுதுன்னா இது சரியா தவறானெல்லாம் யோசிப்பாங்க வேறு வெளிநாடுகளில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி. அதனால் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தான் அவர் நெடுமாறன் தலைமையில் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் நம்ம அமைச்சு அதில் சிபிஐ இடம்பெற்றார். அந்த மாதிரி நேரங்களில் அவர் என்ன செய்வார்னா, அடிக்கடி அந்த ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், திருமுனை கூட்டங்கள் நடத்துவோம். அந்த நேரம் இவங்க வேறு ஏதாவது வேலை திட்டம் வச்சுருப்பாங்க அந்த கட்சியில். ஏன்னா அவங்க இதுக்கு வர்றதே புதுசு தானே. ஆனால் நல்லக்கண்ணு மகேந்திரனை கூட்டிக்கிட்டு யாருமே இல்லைனாலும் அந்த மேடையில் வந்து நிற்பார். தோழர் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டால், ஏதோ ஒரு காரில் வந்தேன், இந்த ஓட்டுநர் இருக்கிறார் பாருங்க அப்படின்னு வந்து அவர் எங்களோட நிற்பார். தொடர்ந்து கடைசி வரை அதில் அவர் ஈடுபாட்டோடு இருந்தார். இடைக்காலங்களில் சந்திக்கும் போதெல்லாம் அவர் சொல்ல சந்தோஷம் தானே, மகிழ்ச்சி தானே, நடத்திட்ட முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணார். இந்த இன அழிப்பு இறுதியில் முள்ளிவாய்க்கால் நடைபெறும் போது அது தொடர்பான துயரத்தில் அவர் முழுமையாக பங்கேற்றார். அவங்களுக்கு அதில் எவ்வளோ மாறுபாடுகள், கருத்து மாறு. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் எல்லாம் தொடர்ந்து ஈழ விடுதலை, ஈழ பாதுகாப்பு, ஈழத்தமிழர்னு சொல்லிக்கிட்டு இருந்ததில் அவங்க வரணும், அவங்களும் கலந்துக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பெரிய இலங்கை தமிழர்னு போட்டதே. ஏன்னா அவங்களுக்கு அவங்க அகில இந்திய தலைமை வந்து அந்த ஈழம்ங்கிறத, ஈழம் விடுதலைங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு சங்கடம் வேண்டாம், நம்ம கூட அவங்க இருக்கிறது தான் முக்கியம்னு சொல்லி தான் நெடுமாறன் என்ன சொன்னார், இலங்கைனே இருக்கணும். நம்ம வைகோலாம் கேட்டாங்க, ஏன்னா ஈழம்னு சொல்லாமல் எதுக்கு இலங்கைங்கிறீங்க? இல்லை, அவங்க சிபிஐ வர்றது நமக்கு முக்கியம், அதனால் அந்த தோழர்கள் வர்றதுனால நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் மாற்றி போட்டாங்க. அதில் தொடர்ந்து கடைசி வரை அவருக்கு நினைவிருந்து நல்லா எல்லாத்துலேயும் கலந்து கொள்ளக்கூடிய காலம் இருக்கிற வரைக்கும் அதில் அவர் ஈடுபாடாக இருந்தார். இன்னொரு முக்கியமான சம்பவமாக அவரை சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர், அதாவது சுதந்திர போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு சிறைக்கு போகும்போது ஆங்கிலேயர்கள் வந்து அவருடைய மீசையை வந்து சுட்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு? காவல் சித்திரவதைகளில் ஒரு முறை, வெள்ளைக்காரன் தான் இல்லை, இந்தியாக்காரனும் அதான் செய்வான். இல்லையா, தமிழ் போலீஸும் காவல்துறையே அப்படிதான், காவல்துறை பூரா அப்படி தான். இப்போ என்னோட இருந்த ஒரு தோழர், நாங்கள் ஒரு வழக்கில் சிறைப்படும் போது என்னோட இருந்த ஒரு தோழர், அவர் மிலிட்ரியில் இருந்தவர், நல்ல அழகாக முறுக்கு மீசை வச்சுருப்பார். இப்போ உறவுன்னு பார்த்தா என் பொண்ணுக்கு தாத்தா வேணும் அவர். நான் அவரை லெனின்னு தான் கூப்பிடுவேன். அவர் பேர் ரெங்கசாமி, லெனின்னு தான் கூப்பிடுவேன். நாங்கள் ஒரு முறை காவல்துறையிலேருந்து தப்புவதற்கு முயன்று பிடிபட்டோம். அப்போ கொண்டாந்து வச்சு இந்த சிகார் லைட்டை பற்ற வச்சு ஒரு மீசையை பற்ற வைப்பான். அது ஒரு சித்திரவதை முறை. என்னடா மீசை வச்சுருக்க, பெரிய மீசை அப்படின்ட்டு. அவனுக்கு வந்து ஒன்று அது சித்திரவதை, இன்னொன்று வந்து அவனுக்கு அது ஆத்திரம் மூட்டும். அதில் போலீஸ் மீசையெல்லாம் நீ எப்படி வச்சுருக்க, என்ன மிலிட்ரி மீசை வச்சுருக்க, அதெல்லாம் அவர் அனுபவிச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு தான் அவர் மீசை வச்சுக்கிறதுலன்னு முடிவுக்கு வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் வச்சுருந்தாருன்னு சொல்லுவாங்க. அதனால் அது நிறைய பேருக்கு நேரிட்ட ஒன்று தான், அவர் வாழ்க்கையிலேயே நேரிட்டது தான். சரிங்க. இப்போ முக்கியமாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலகட்டத்தில் இவருக்கு வந்து ஹவுசிங் போர்டு வந்து ஒதுக்கப்பட்டதாகவும் இவர் அங்கே தங்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து அங்கே ஏதோ ஒரு கட்டுமானம் வரப்போகுது அப்படின்றதுனால அவரை காலி பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்காமல் உடனே கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரெண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று வந்து சரி நம்மளை காலி பண்ண சொல்கிறாங்க, நம்ம உடனே போனோம் அப்படின்னு ஒன்றும். இன்னொன்று, தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய தலைவர் அதுக்கு எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்காமல் உடனே அங்கேருந்து வெளிநடப்பு செய்கிறத எப்படி எடுத்துக்கிறது? ஏதாவது சொந்த விஷயத்துக்கெல்லாம் அவர் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார். அவருக்கு தானே வீடு, கட்சி அலுவலகத்தை வெளியேற்ற சொன்னால் விட மாட்டார், சண்டை போடலாம். அவர் சொந்த முறையில் அவங்க ஒதுக்குறாங்க. ஒதுக்குனதை அவர் சரி, அவருக்கு அவங்க துணைவியார் ஏதோ ஆசிரியராக என்ன பணியில் இருந்தவங்க தான், இவங்களுக்கு வேற ஒன்றும் வருமானம் கிடையாது. இயக்கத்தில் கொடுக்கறது ரொம்ப குறைந்த ஊதியம் தான் கொடுப்பாங்க.
அவங்க எம்எல்ஏ எம்பியாக இருந்தால் கூட எம்எல்ஏ எம்பிக்குரிய சம்பளத்தை கட்சி வாங்கிக்கிடும். அவங்களுக்குன்னு ஆமா. வாடகைக்கு குறைந்தபட்ச செலவுக்கு தான் கொடுப்பாங்க. அப்படி தான் கம்யூனிஸ்ட் கட்சியில் பழக்கம். அதனால் வேண்டி அவர் வெளியேற்றின சரி வந்துட்டார், அவ்வளோதான். அதுக்கு ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம், அவர் கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கலாம். சரி இது எதுக்கு இதெல்லாம் நமக்கு இந்த சலுகையெல்லாம் வேண்டியில்லைன்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். அதனால் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. வேறு சிலர்னால் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு வாங்கினதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு அரசாங்கத்தில் ஒரு இடம் ஒதுக்குறாங்க, அந்த இடத்த கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா நீ வேறு மாற்று இடம் எனக்கு ஒதுக்கி கொடுங்கன்னு சொல்லி அறிஞர்கள் தலைவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி வாங்கினதெல்லாம் உண்டு. அவர் அப்படிலாம் எதுவும் செய்யலை. இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுது. அதே காலகட்டத்தில் நல்லக்கண்ணு அவர்களும் தன்னுடைய 100வது பிறந்த நாளை கொண்டாடி இருந்தார். பொருத்தம். இப்போ இந்த சமகாலத்தில் நல்லக்கண்ணு அவர்கள் மாதிரி ஒரு தலைவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மட்டுமில்ல, வரணும். நான் ஒன்று சொல்கிறேன், தோடர் நல்லக்கண்ணுவின் இழப்பை ஈடு செய்ய முடியாது என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடில்லை. அதை ஈடு செய்ய முடியும். ஈடு செய்தாக வேண்டிய இழப்பு. நல்லக்கண்ணு போன்ற கம்யூனிஸ்டுகள் இந்த சமுதாயத்திற்கு தேவையா இல்லையா? தேவைதான். சரி, நல்லக்கண்ணு எங்கிருந்து உருவானார்? கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை, அவர் அம்மா வவுத்துலேருந்து கம்யூனிஸ்டாக வந்து விழல. இல்லை, ஆமாம். அந்த சமூக சூழல் தான் அவரை கம்யூனிஸ்டாக மாற்றியது. ஒடுக்குமுறை இருக்கும் போதெல்லாம் விடுதலைக்கான தேவை இருக்கும். விடுதலைக்கான தேவை சமூகத்திற்கும் போதெல்லாம் விடுதலைக்காக போராடக்கூடியவர்கள் உருவாகி கொண்டே இருப்பாங்க. இப்போ இன்னைக்கு அந்த தேவை இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்? நல்லக்கண்ணு போல பலர் உருவாவாங்க. பாவேந்தர் பாரதிதாசன் லெனினை பற்றி எழுதும்போது ஒரு வரி எழுதினார். ஜாரின் ருஷ்யம் ஏறுற லெனினை ஈன்றே தீரும். ஜார் மன்னனுடைய ஆட்சிக்குட்பட்ட ருஷ்ய நாடு, அந்த கொடுங்கோல் ஆட்சி ஏறுற லெனினை, ஒரு சிங்கம் போன்ற அரிமா போன்ற லெனினை ஈன்றதுன்னு சொல்லலை, ஈன்றே தீரும்னு சொன்னார். அது அப்படிப்பட்டவர்களை தோற்றுவித்தே தீரும். ஒரு தென்னாப்பிரிக்கா நெல்சன் மண்டேலாவை ஈன்றே தீரும். அப்போ சாதி கொடுமையும் வர்க்க சுரண்டலும் நிலவுகிற ஒரு இந்தியா இப்படிப்பட்டவர்களை ஈன்றே தீரும். பகத்சிங்கை தோற்றுவித்தது அந்த சமூக சூழல் தான். அம்மாவும் அப்பா ஒரு சதை பிண்டத்தை தான் பெற்று போட முடியும். அதுக்கு மேலே கொஞ்சம் கல்வி கொடுக்கலாம், கொஞ்சம் படிப்பு கொடுக்கலாம். ஆனால் அவங்க பகத்சிங்காக உருப்பெறுவது எதனாலன்னா இந்த சமூக சூழல் தாங்க. நல்லக்கண்ணு ஏன் நல்லக்கண்ணுவாக உருப்பெற்றார்னா அவர் வாழ்ந்த சமூக சூழல் தான். அவர் 100 ஆண்டு முன்னால் பிறந்திருந்தா நல்லக்கண்ணுவாக இருந்திருப்பாரா? இன்னும் 100 ஆண்டு கழித்து எதுவும் யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த 100 ஆண்டு, அதாவது நல்லக்கண்ணு போன்ற ஒரு தலைவர் உருவாக 100 ஆண்டு எடுத்துக்குமா கம்யூனிஸ்ட் கட்சி? இல்லை, ஏற்கனவே நம்ம சமூகத்தில் நிறைய நல்லக்கண்ணுகள் இளைஞர்களா மாணவர்களா நடுத்தர வயதினராக இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் செவிக்கு எட்டாமல் இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக முன்னுக்கு வருவார்கள். அப்போ நமக்கு தெரியும், ஒரு நல்ல கண்ணு போதாதுப்பா இந்த சமூகத்திற்கு, இன்னும் பல நல்ல கண்ணுகள் வேணும் என்று தெரியும். அப்போ தெரிஞ்சுக்கலாம், நம்ம நல்ல கண்ணு இருக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம அப்படி ஈடு செய்தாக வேண்டிய இழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்பல்ல, ஈடு செய்தாக வேண்டிய இழப்பு. ஒரு நல்ல கண்ணு ஈடு செய்ய இன்னும் ஒரு நல்ல கண்ணு போதாதுன்னா இன்னும் 10 நல்ல கண்ணுகள் தோன்றணும். அது போராட்டத்தில் தான் வரும். போராட்டம் தான் உண்மையான அரசியல் பள்ளிக்கூடம். புத்தகங்களும் கல்விக்கூடங்களும் அல்ல, போராட்டங்கள் வழியாக அப்படிப்பட்டவர்கள் உருவாங்க. நம்ம சுற்றி போராட்டம் நடக்குதுல்ல, தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, சாம்சங் தொழிலாளர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டங்கள் தான் என்ன பண்ணுன்னா இந்த சமூகத்தை பற்றி பாடத்தை அவர்களுக்கு கற்றுத்தரும். இந்த பாடத்தை ஒரு சிலர் பற்றி கொண்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க தலைவர்களாக வளருவாங்க. அவங்க நல்ல கண்ணுடைய இடத்துக்கு அவங்க கொண்டு நிரப்புவாங்க. அதனால் நிச்சயமாக அதை பற்றி நம்ம கவலைப்படவே வேண்டாம். ஐயோ ஒரு போயிட்டார், இனி யார் இருக்கிறா நமக்கு அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டியது. நிச்சயமாக நிறைய பேர் வருவாங்க. சரிங்க சார், பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.